ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். C++C, இங்கே ஒரு H, இங்கே ஒரு H, இங்கே Cl, இங்கே Cl. இது வந்து என்னன்னா சிஸ் ஐசோமர். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் என்னன்னா டிரான்ஸ் ஐசோமர். இதை வந்து சிஸ் ஐசோமர்ன்ட்டு சொல்கிறோம். ஏன்னா சிமிலர் குரூப் சிமிலர் சைடில் இருக்கிறனால, சிமிலர் குரூப் சேம் சைடு இருக்கிறனால சிஸ் ஐசோமர்ன்ட்டு சொல்கிறோம். இதுக்கு ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் என்னன்னா டிரான்ஸ் ஐசோமர்ன்ட்டு சொல்கிறோம். இங்கே என்ன, இது வந்து ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் மட்டும்தானே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதனால என்ன நடந்துருப்போகுது அன்ட்டு நம்ம நினைக்கலாம். சரி, இப்போ இங்கே என்ன ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதனால் என்ன நடக்க போகுது அன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க, இங்கே ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா -80 டிகிரி செல்சியஸ் வருது. இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -50 டிகிரி செல்சியஸ் இருக்குது. பாருங்க, ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் டிஃப்ரெண்ட், அதனுடைய ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மெல்டிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் வேரி ஆனதுனால மெல்டிங் பாயிண்ட்டும் வேரி ஆகுது. அப்போது இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை கன்சிடர் பண்ணணுமா இல்லையா? கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் டிஃப்ரென்ஸை காமிக்குது, அதனால தான் இதை கன்சிடர் பண்ணுறோம். சரி, இப்போ மெல்டிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்குது, இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிமெட்ரி அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிமெட்ரி கம்மியாக இருக்கும். ஏன் இங்கே சிமெட்ரி கம்மியாக இருக்குது, இங்கே சிமெட்ரி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜர் குரூப்ஸ் சிஎலுக்கு சைஸ் அதிகம் கார்பனை விட, ஹைட்ரஜனை விட. இந்த லார்ஜர் சைஸ் ஆட்டம்ஸ் ஒரே பக்கம் இருக்குது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜர் சைஸ் ஆட்டம் இந்த பக்கம் ஒன்றுனா இந்த பக்கம் ஒன்று. அதனால இங்கே சிமெட்ரி அதிகமாக இருக்குது, இங்கே சிமெட்ரி கம்மியாக இருக்குது. அதனால சாலிட்ல இதை க்ளோஸ் பேக்கிங் போகும்போது லெஸ் எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து மோர் எஃபெக்டிவாக இருக்கும் சாலிட்ல க்ளோஸ் பேக்கிங்கில். ஏன்னா சைஸ் அதிகமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமும், சைஸ் கம்மியாக இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமும் இருக்குது. அதனால சாலிட்ல இது வந்து லெஸ் எஃபெக்டிவ் க்ளோஸ் பேக்கிங்ல இருக்கும், சாலிட்ல இது மோர் எஃபெக்டிவ் க்ளோஸ் பேக்கிங்ல இருக்கும். அதனால இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகம், இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மி. அடுத்து பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? பாயிலிங் பாயிண்ட் வந்து இதுக்கு வந்து 60 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இதுக்கு பார்த்தீங்கன்னா 48 டிகிரி செல்சியஸ் இருக்குது பாயிலிங் பாயிண்ட். பாயிலிங் பாயிண்ட் இந்த சிஸ்ஸுக்கு அதிகமாக இருக்குது, டிரான்ஸுக்கு கம்மியாக இருக்குது. ஆனால் மெல்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸுக்கு அதிகமாக இருந்துச்சு, சிஸ்ஸுக்கு கம்மியாக இருந்துச்சு. பாயிலிங் பாயிண்ட் ஆப்போசிட்டாக இருக்குது. மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. சரி, பாயிலிங் பாயிண்ட் ஏன் சிஸ்ஸுக்கு அதிகமாக இருக்குது அன்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இந்த பாண்டுக்கு டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த பாண்டுக்கு டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ நெட் டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுலுக்கு இருக்குது, இந்த மாலிகுலுக்கு நெட் டைபோல் மூமெண்ட் இருக்குது. இந்த இடத்துல இந்த பாண்டுக்கு டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்கும், இந்த பாண்டுக்கு டைபோல் மூமெண்ட் இப்படி இருக்கும். அப்போ இந்த மாலிகுலுடைய நெட் டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த மாலிகுலுக்கு நெட் டைபோல் மூமெண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாலிகுலுக்கு நெட் டைபோல் மூமெண்ட் அதிகம், இந்த மாலிகுலுக்கு நெட் டைபோல் மூமெண்ட் நியர்லி 0. அப்போ இந்த மாலிகுல் வந்து போலார் மாலிகுல், இது வந்து கிட்டத்தட்ட நான் போலார் மாலிகுல். அப்போ போலார் மாலிகுல்னா மாலிகுல்ஸ் இடையில டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் இருக்குது. இது நான் போலார் மாலிகுலா இருக்கனால மாலிகுல்ஸ் இடையில வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் இருக்குது. அப்போ இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருக்குது, இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியா இருக்குது. ஸோ இந்த இந்த லிக்விடை கேஸா கன்வெர்ட் பண்றதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது, இந்த லிக்விடை கேஸா கன்வெர்ட் பண்றது கம்மியான எனர்ஜி தேவைப்படுது. அதனால இங்க பாயிலிங் பாயிண்ட் கம்மியா இருக்குது, ஆனா இங்க பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்குது என்று சொல்றோம். சரி, ஸோ பாயிலிங் பாயிண்ட் வந்து இது மாதிரி இருந்திருக்குதுன்ட்டு சொல்றோம். இந்த இடத்துல டைபோல் மூமெண்ட் எவ்வளோ வருதுன்னா 1.9 டெபை வருது, இந்த இடத்துல டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 0 வருது.
இங்க டைபோல் மூமெண்ட் நியர்லி 0, அதனால இது நான் போலார் மாலிகுல். இங்க டைபோல் மூமெண்ட் இருக்குது, அதனால இந்த மாலிகுல் வந்து போலார் மாலிகுல் என்று நம்ம சொல்றோம். அப்ப ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் என்ன பண்ணுதுன்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபரன்ஸை காமிக்குது. டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை காமிக்கிறதுனால ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை கன்சிடர் பண்ணணும்ன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல மட்டும்தான் டிஃபரன்ஸை காமிக்குமா, இல்லை வேற ப்ராப்பர்ட்டிஸ்லயும் டிஃபரன்ஸை காமிக்குமா என்றதையும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா, இது போல ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட், இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா, இந்த கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு பேர் என்ன சொல்றோம்னா மேலிக் ஆசிட் என்று பேர் சொல்றோம். இது கார்பாக்சிலிக் ஆசிடா இருக்கிறதுனால இது H+ கான்ட்ரிபியூட் பண்ணுது. H+ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு என்னவா மாறுதுன்ட்டு பார்க்கலாம். CH, இங்க COOH, இங்க டபுள் ஒன் C, COO மைனஸ், இங்க H, இப்படி கொடுக்குது. இங்க வந்து என்னன்னு சொல்றேன்னா, இது வந்து இந்த ஒரு ஆசிட் வந்து H+ கொடுத்ததுனால இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னன்னா Ka1 என்று நம்ம சொல்றோம். அடுத்து இந்த அயான் வந்து என்ன பண்ணுதுன்னா H+ கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் H+ கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா என்ன கொடுக்குன்னா COO மைனஸ், C11C, COO மைனஸ், இங்க ஒரு H, இங்க ஒரு H. இதுக்கு என்ன சொல்றேன்னா Ka2 என்று நம்ம சொல்றோம். செகண்ட் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். இது ஃபர்ஸ்ட் ஆசிட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். Ka1, Ka2. அப்படின்னா இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் இது வந்து டைகார்பாக்சிலிக் ஆசிட். அப்படின்னா இங்க 2 கார்பாக்சிலிக் குரூப்ஸ் இருக்குது. இதை டைகார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லலாம். இதுக்கு வந்து 2 Ka வேல்யூஸ் பாசிபிள் என்று நம்ம சொல்றோம். இப்போ இதுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள். இதனுடைய ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் என்னன்னு சொல்லலாம் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதனுடைய ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் என்னன்னு சொல்ல போறோம் பார்த்தீங்கன்னா, கார்பாக்சிலிக் ஆசிட் இங்க எழுதிக்கோங்க, கார்பாக்சிலிக் ஆசிட் இங்க எழுதிக்கோங்க, இங்க H, இங்க H எழுதிக்கோங்க. இது வந்து என்னன்னு சொல்றோம்னா ஃபியூமரிக் ஆசிட் என்று நம்ம சொல்றோம். இது வந்து என்னன்னா டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்குது. இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்குது. இதனுடைய ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் யாரு? இந்த சிஸ் ஐசோமர். இது என்னன்னு சொல்றோம்னா மேலிக் ஆசிட் என்று சொல்றோம். அப்போ மேலிக் ஆசிடுக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் யாருன்னா ஃபியூமரிக் ஆசிட். ஃபியூமரிக் ஆசிட் டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்குது. இந்த மேலிக் ஆசிட் சிஸ் ஃபார்ம்ல இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகே. இப்போ இது வந்து என்ன பண்ணுதுன்னா H+ கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதுவும் டைகார்பாக்சிலிக் ஆசிட் தான். இதையும் நம்ம என்னன்னு சொல்றோம் டைகார்பாக்சிலிக் ஆசிட். அதனால இதுவும் H+ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்ட்டு நம்ம சொல்றோம். இது H+ கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா என்ன வரும் நம்ம பார்க்கலாம். இந்த COH வந்து COO மைனஸா மாறிக்கும் H+ கான்ட்ரிபியூட் பண்ணதுனால. இதை வந்து இங்க ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம என்னன்னு சொல்லணும்னா Ka1 நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா Ka2 இது வந்து H+ கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது H+ கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இந்த COH வந்து COO மைனஸா மாறுது. இப்போ நமக்கு இது மாதிரி கிடைக்குது. இது மாதிரி கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஃபியூமரிக் ஆசிட் Ka1, Ka2 கொடுக்குது. மேலிக் ஆசிடும் Ka1, Ka2 கொடுக்குது. இப்போ இந்த மேலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா, மேலிக் ஆசிட்ன்றது இது இப்படி எதிரும் மேலிக் ஆசிட். மேலிக் ஆசிட் இது போல எழுதியிருக்கும். இந்த மேலிக் ஆசிட்ல கார்பாக்சிலிக் ஆசிட் மாலிகுல்ஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்கும். இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால யாருக்கு Ka1 அதிகம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு Ka1 அதிகமா இருக்கும். இதுக்கு Ka1 அதிகமா இருக்கும். இங்க Ka1 கம்மியா இருக்கும் அப்படி சொல்லலாம். எப்படி?
இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது, இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லை. ஆனா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குல்ல, அதே போல தானே இது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இதுவும் போகும்ல. இங்க என்ன 6 மெம்பர் ரிங் வருதா பாருங்க, 6 மெம்பர் ரிங் வருதா பாருங்க. 1 2 3 4 5 6 7 தான் வருது. அப்ப 6 மெம்பர் ரிங் வரல. 6 மெம்பர் ரிங் வரலன்னும் போது இதை ஸ்டெபிலிட்டி, இதை வந்து ஐ ஸ்டேபிள் கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்போ இங்க கேஏ வேல்யூ இப்படி சொல்லக்கூடாது, ஹைட்ரஜன் பாண்டிங் வச்சு இப்படி சொல்லக்கூடாது. சரி, இப்போ இது H+ கான்ட்ரிபியூட் பண்ணுது. H+ கான்ட்ரிபியூட் பண்ண பின்னாடி என்னவா மாறும்ட்டு பார்க்கலாம். H+ கான்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு. இப்போ என்னவா மாறும்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் வருது. இது வந்து என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரஜன் பாண்டிங்ன்ட்டு சொல்றோம். இப்போ எத்தனை மெம்பர் ரிங்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. இப்போ 7 தான் வருது. ஆனா இந்த CO, இந்த O- இந்த ஹைட்ரஜன் அட்ராக்ட் பண்ணும். கரெக்டா? அப்படி இருக்கும்போது ஏன் இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்லக்கூடாது? சொல்லலாம்ல. சரி, அப்ப இங்க ஹைட்ரஜன் பாண்டிங்க சொல்லலாம். சரி, அப்படின்னா இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் வரதுனால இங்க KA1 அதிகமா இருக்கும், இங்க KA1 கம்மியா இருக்கும் சொல்லலாம். இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டிங் வராது, மாலிக்யூலுக்குள்ள ஹைட்ரஜன் பாண்டிங் வராது. இப்போ இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் இல்ல, இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் H+ கான்ட்ரிபியூட் பண்ணி இப்படி மாறிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்ல இருக்கிறதுனால இது H+ அவ்வளவு ஈஸியா கொடுக்காது. இது அவ்வளவு ஈஸியா கொடுக்கலன்னா இங்க KA2 எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும், இங்க KA2 அதிகமா இருக்கும். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃப்ரீயா இருக்குது, அதனால இது H+ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இப்படி ஃபியூமரேட் ஆனையானா மாறுது. ஆனா இந்த ஹைட்ரஜன் வந்து இங்க ஹைட்ரஜன் பாண்டிங்ல இருக்கிறதுனால அவ்வளவு ஈஸியா இந்த H+ வெளியே வராது, அதனால KA2 கம்மி, KA2 அதிகம். பாருங்க, இது வந்து ஃபியூமரிக் ஆசிட், இது வந்து மேலிக் ஆசிட். KA1 பார்த்தீங்கன்னா மேலிக் ஆசிடுக்கு அதிகமா இருக்குது, KA2 பார்த்தீங்கன்னா ஃபியூமரிக் ஆசிடுக்கு அதிகமா இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் தானே. இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்க்கு இடையில KA வேல்யூஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து KA வேல்யூஸ்ல டிஃபரன்ஸை காமிக்குது. இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் என்ன பண்ணுதுன்னா KA வேல்யூஸ்ல டிஃபரன்ஸை காமிக்குதுன்ட்டு சொல்றோம். அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்க்கு இடையில ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபரெண்டா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்க்கு இடையில ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபரெண்டா இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியுது. இப்போ நான் இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன், C டபுள் பாண்ட் C, CH3 CH3, இங்க ஒரு H, இங்க ஒரு H, இப்படி எடுத்துக்கிறேன். இந்த காம்பவுண்ட்ல நான் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்றேன், கேட்டலிஸ்ட் கொடுக்குறேன், கேட்டலிஸ்ட் கொடுத்துட்றேன், ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பை பாண்ட் பிரேக் ஆகுது. இந்த பை பாண்ட் பிரேக் ஆகுது, இந்த ஹைட்ரஜன் மாலிகுல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க ஆட் ஆகுது, இன்னொரு ஆட்டம் இந்த கார்பன் கிட்ட வருது. அப்போ இந்த CH3 எழுதிக்கிறேன். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இங்க வர்றதுனால இந்த CH CH2 மாறிக்குது, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறுது. ஒரு ஹைட்ரஜன் இங்க வர்றதுனால CH CH2 மாறிக்குது, லாஸ்ட்ல இருக்கக்கூடிய CH3 அப்படியே எழுதிட்டேன். இது என்னன்னு சொல்லனா சிஸ் ஐசோமர் அன்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா சிமிலர் குரூப் சிமிலர் சைடு இருக்கிறதுனால. இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆனதுனால இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹைட்ரோஜினேஷன் அன்ட்டு சொல்றோம். ஹைட்ரோஜினேஷன், அதாவது ஆயிலை ஃபேட்டா மாத்துறதுக்கு என்ன ப்ராசஸ்க்கு எடுத்துன்னு போவோம்னா ஹைட்ரோஜினேஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துன்னு போவோம். ஆயில்ல சிசி டபுள் பாண்ட் இருக்கும், அந்த சிசி டபுள் பாண்ட் வந்து ஃபேட்டா மாறும்போது சிசி சிங்கிள் பாண்டா மாறிடும். அப்போ ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதனால இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஹைட்ரோஜினேஷன் சொல்லுவோம். அப்போ
இந்த சிசி டபுள் பாண்ட் சிசி சிங்கிள் பாண்டா மாறி இருக்குது, ஹைட்ரஜன் ஆட் ஆனதுனால. அதனால இது ஹைட்ரோஜனேஷன் என்று சொல்லியிருக்கோம். அப்போ இந்த சிஸ் ஐசோமர் ஹைட்ரோஜனேஷனுக்கு போயிருக்கு. இதுல 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால B2ன்னு சொல்றோம். டபுள் பாண்ட் செகண்ட் பொசிஷன்ல இருக்கனால 2 சொல்றோம். சிஸ் B2. இப்போ இதனுடைய ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் எடுத்துக்கலாம். இதனுடைய ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ். இப்போ டிரான்ஸ் எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன நேம் சொல்றோம்னா டிரான்ஸ் பியூட்டூயின் அப்படி சொல்றோம். டிரான்ஸ் பியூட்டூயின் அப்படி சொல்றோம். இது ஹைட்ரோஜனேஷனுக்கு அனுப்பலாம். இது ஹைட்ரோஜனேஷனுக்கு அனுப்புனா என்ன வரும்னா N பியூட்டேன் வரும். ஸோ இங்க கிடைச்ச காம்பவுண்டும் இங்க கிடைச்ச காம்பவுண்டும் சேம் தான். இது ஹைட்ரோஜனேஷன் போய் கொடுக்கக்கூடிய காம்பவுண்டு, இது ஹைட்ரோஜனேஷன் போய் கொடுக்கக்கூடிய காம்பவுண்டு சேம் தான். என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுது? இங்க இந்த ஹைட்ரோஜனேஷன் நடக்கும்போது எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆச்சு, இந்த ஹைட்ரோஜனேஷன்ல எவ்வளவு ஹீட் இன்வால்வ் ஆச்சு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அது இங்க வந்து -1120 கிலோஜூல் பர் மோல். இங்க பாத்தீங்கன்னா -1115 கிலோஜூல் பர் மோல். ஹீட் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குது. அதாவது இங்க வேல்யூல மிஸ்டேக் இருக்குது. எவ்வளவுன்னா 120, இங்க 115. -120 -115. Heat of hydrogenation. Heat of hydrogenation or enthalpy of hydrogenation பாத்தீங்கன்னா இங்க -120, இங்க enthalpy of hydrogenation பாத்தீங்கன்னா -150. அப்ப enthalpy of hydrogenationல டிஃபரன்ஸை காமிக்குது. அப்படி enthalpy of hydrogenationல ஏன் இப்படி டிஃபரன்ஸ் காமிக்குது? enthalpy of hydrogenationல இங்க டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எனர்ஜி ஆஃப் மாலிகூல்ஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதா என்று பார்க்கலாம். இப்போ இது வந்து எக்ஸோதெர்மிக் வருது. இங்க வந்து எனர்ஜி இன்வால்வ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த கிராஃப் நம்ம வரைய போறோம். இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா சிஸ்டம் வந்து எனர்ஜியை லிபரேட் பண்ணும். அப்போ இந்த ப்ராடக்டினுடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும் இந்த ரியாக்டன்ட்டை விட. அப்போ N-பியூட்டேனுடைய எனர்ஜி இங்க இருக்கிறதா வச்சுக்கலாம். இந்த சிஸ்-பியூட்டீனுடைய எனர்ஜி இங்க இருக்கிறதா வச்சுக்கலாம். சிஸ்-பியூட்டீனுடைய எனர்ஜி இங்க இருக்கிறதா வச்சுக்கலாம். இதனுடைய எனர்ஜி இதை விட அதிகமா இருக்கிறதுனால தான் எனர்ஜி லிபரேட் ஆகுது. இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 கிலோஜூல். அப்படின்னா இதனுடைய எனர்ஜி இதை விட எவ்வளவு அதிகம்? 120 கிலோஜூல் அதிகம். இப்போ இந்த எடுத்துக்கிறேன். இந்த டிரான்ஸும் எக்ஸோதெர்மிக்ல தான் வருது. அப்படின்னா இதனுடைய எனர்ஜி கம்மியா இருக்குது, இதனுடைய எனர்ஜி அதிகமா இருக்குது. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 115 வரணும். இப்போ சொல்லுங்க, இந்த டிரான்ஸ் ஐசோமர்னுடைய எனர்ஜி இந்த சிஸ் ஐசோமரை விட அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா யோசிச்சு பாருங்க. இங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு எனர்ஜி டிஃபரன்ஸ்னா 115. இங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு எனர்ஜி டிஃபரன்ஸ்னா 120. அதை இங்க 120 இங்க கொடுத்துருக்கோம். இங்க ரெண்டு பேருக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸ் 115 ஆனும்போது அப்போ டிரான்ஸ் ஐசோமர் எங்க வரணும்னா இந்த இடத்துல வரணும். அப்போ இந்த டிரான்ஸ் ஐசோமர் என்ன பண்ணுது? இது N-பியூட்டேனை தான் கொடுக்குது. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 115. அப்போ இங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்போ டிரான்ஸ் ஐசோமர்னுடைய எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா சிஸ் ஐசோமரை விட கம்மியா இருக்குது. அப்போ இந்த டிரான்ஸ் ஐசோமர்னுடைய எனர்ஜி கம்மியா இருக்குது, சிஸ் ஐசோமர்னுடைய எனர்ஜி அதிகமா இருக்குது. எனர்ஜி கம்மியா இருந்தா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும், எனர்ஜி அதிகமா இருந்தா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். அப்போ இதன் மூலியமா நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிரான்ஸ் ஐசோமருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குது சிஸ் ஐசோமரை விட என்று நம்ம சொல்றோம். அப்போ சிஸ் ஐசோமர் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்தால்பி ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்ல டிஃபரன்ஸை காமிச்சின்னு சொன்னோம். ஏன் என்தால்பி ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்ல டிஃபரன்ஸை காமிக்குது? இங்க -120, இங்க -150. என்தால்பி ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்ல டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா ஸ்டெபிலிட்டியில டிஃபரன்ஸ் இருக்குது, அதனால என்தால்பி ஆஃப் ஹைட்ரோஜனேஷன்ல டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபரன்ஸ் இல்லை.
பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபரன்ஸ் வருது. சரி, இது போல இங்க சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் யாருக்கு அதிகமா இருக்குன்னா சிஸ் ஐசோமருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்குது. டிரான்ஸ் ஐசோமருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்குது. அப்படின்னா இங்க என்ன நடக்குதுன்னா ரிஃப்ராக்ஷன் நடக்குது. ரிஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா சிஸ் ஐசோமருக்கு அதிகமாகவும் டிரான்ஸ் ஐசோமருக்கு கம்மியாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க அன்சிமெட்ரி அதிகமா இருக்கும், இங்க சிமெட்ரி அதிகமா இருக்கும். எப்படி இங்க அன்சிமெட்ரி அதிகமா இருக்குது, எப்படி இங்க சிமெட்ரி கம்மியா இருக்குதுன்னா ஒரு பக்கம் பாருங்க, சைஸ் அதிகமா இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, சைஸ் கம்மியா இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ சிமெட்ரி கம்மியா இருக்குது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் அதிகமா இருக்குது ஒன்னு இங்க இருக்குதுன்னா சைஸ் அதிகமா இருக்குது ஒன்னு இங்க இருக்குது. அதனால சிமெட்ரி இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியா இருக்குது. சிமெட்ரி கம்மியா இருக்கிறதுனால ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்குதுன்ட்டு சொல்றோம். அப்போ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் பாத்தீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபரன்ஸ் காமிக்குது. ஆனா கெமிக்கல் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா சேமா வருது. ஆனா அதுல இன்வால்வ் ஆகக்கூடிய மேக்னிடியூட் ஆஃப் எனர்ஜிஸ் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. அப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்க்கு டிஃபரெண்டா இருக்குது. ஆனா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா சேமா இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ நான் என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன்னா இது போல ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இதனுடைய ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் என்னன்னு சொல்லுங்க. இங்க CH3 எடுத்துக்கிறேன், இங்க H, இங்க டபுள் பாண்ட் C, இங்க CH2 CH3, இங்க H. இப்போ இது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை காமிக்குமா அன்ட்டு யோசிச்சு பாருங்க. அப்படி காமிச்சிச்சுன்னா இது எந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ல வரும்னு பாருங்க. அடுத்து நான் எப்படி எடுத்துக்கிறேங்க, இது போல எடுத்துக்கிறேன். இங்க ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிளான்னு பாருங்க. அப்படி பாசிபிலிட்டி ஆச்சுன்னா என்ன ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர்ல வரும்னு பாருங்க. சிமிலர் குரூப் சிமிலர் சைட்ல இருந்துச்சுன்னா சிஸ் ஐசோமர்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன், இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் இந்த கார்பன்ல ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். இந்த டூ குரூப்ஸும் சிமிலர் குரூப்ஸ். இந்த டூ குரூப்ஸ்ல ஒரு குரூப் இந்த லெஃப்ட் சைடு கார்பன்ல இருக்குது, இந்த குரூப் ரைட் சைடு கார்பன்ல இருக்குது. சிமிலர் குரூப் சிமிலர் சைட்ல இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா சிஸ் ஐசோமர் சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்னா டிரான்ஸ் ஐசோமர் நம்ம சொல்றோம். அப்போ இங்க சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் பாசிபிலிட்டி இருக்குது நம்ம இங்க சொல்லியிருக்கோம். அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிற காம்பவுண்ட் என்னன்னா CC டபுள் பாண்ட். இங்க ஒரு மெத்தில் இருக்குது, இங்க ஒரு மெத்தில் இருக்குது, இங்க ஒரு மெத்தில், இங்க ஒரு மெத்தில். இங்க பாத்தீங்கன்னா சிமிலர் குரூப்ஸ் இருக்குது. ஆனா எல்லாமே சிமிலரா இருக்கிறதுனால இங்க ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை சொல்ல முடியாது. எல்லாமே சிமிலர். அப்படி இருக்கும்போது எப்படி ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்ல. ஆமா, ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை இங்க சொல்ல முடியாது என்று சொல்றோம். சப்போஸ் நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு குரூப்புக்கு பதிலா நான் இப்போ ஒரு ஹைட்ரஜனை கொடுக்குறேன். இப்போ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை சொல்ல முடியும்னா இப்பவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்படி பாத்தீங்கன்னா சிஸ், இப்படி பாத்தீங்கன்னா டிரான்ஸ். அதனால ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை சொல்ல முடியாது. சரி, இப்போ நான் இப்படி கொண்டுக்கிறேன். இப்போ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை சொல்ல முடியும்னா இப்பவும் சொல்ல முடியாது. ஏன்னா சிமிலர் குரூப்ஸ் ஒரே ஒரு ஆட்டமோட ஜாயின் ஆயிருக்கு. சிமிலர் குரூப்ஸ் இந்த டூ கார்பன்ஸோட ஜாயினிங்ல இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பும் லெஃப்ட் சைடு கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப்பும் ரைட் சைடில் கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு குரூப்பும் சிமிலர் குரூப்ஸா இருந்தால் தான் ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. இப்படி இருந்தா சொல்லக்கூடாது. இங்க ரைட் சைடில் இருக்கிற கார்பன் கிட்ட சிமிலர் குரூப்ஸ் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கார்பன் கிட்ட சிமிலர் குரூப்ஸ் இருக்குது. ஆனா லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் சிமிலர் குரூப்ஸ் இல்லாதனால ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை சொல்லக்கூடாது. இங்க ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் வராது என்று நம்ம சொல்றோம். சரி, அப்போ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எங்க சொல்லணும் எங்க சொல்லக்கூடாது? அப்போ CC டபுள் பாண்ட் இருந்தாவே ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசத்தை சொல்லலாமா பார்த்தாக்கா இல்லைன்றது நமக்கு தெரியுது.
சிசி டபுள் பாண்ட் மட்டும் இருந்தாவே போதுமா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை சொல்றதுக்கு? அப்படியெல்லாம் கிடையாதுன்ட்டு நமக்கு தெரியுது. சரி, இப்போ இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபரன்ஸை காமிக்குதுன்ட்டு சொல்லியிருக்கோம். அந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் காமிக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இது போல எடுத்துக்கிறோம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபரன்ஸை காமிக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபரன்ஸை காமிக்குதான்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் வந்து சிஸ் ஐசோமர். இந்த காம்பவுண்டை நான் என்ன பண்றேன்னா 140 டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்துன்னு போறேன். 140 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஜன் போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் இப்படி வெளியே போகுது, இந்த பாண்ட் இப்படி போகுது. அப்போ இங்க இருந்து என்ன வெளியே வருதுன்னா H+ வெளியே வருது, இங்க இருந்து OH- வெளியே வர்றதுனால வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது. அப்ப என்ன காம்பவுண்ட் கிடைக்குதுன்னா பார்த்தீங்கன்னா இது போல காம்பவுண்ட் கிடைக்குது. இதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொன்னோம்னா ஏற்கனவே மேலிக் ஆசிட்ன்ட்டு சொன்னோம். இப்போ என்னன்னு சொல்றோம்னா மேலிக் ஆனைட்ரைடுன்ட்டு சொல்றோம். ஏன் மேலிக் ஆனைட்ரைடுன்னு சொல்றோம்னா இது வந்து எப்படி வந்துச்சு, இதுல இருந்து வாட்டர் மாலிக்யூல் வெளியே போனதுனால இது வந்துச்சு. இது போல ஃபியூமரிக் ஆசிட் ஆனைட்ரைடை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூமரிக் ஆசிட் ஆனைட்ரைடை கொடுக்காது. ஃபியூமரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபியூமரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். HOOC CH டபுள் பாண்ட் C HCOH. இதை 140 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்றோம். இதை 140 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணும்போது ஆனைட்ரைடு வராது. சரி, இப்போ என்ன பண்றோம்னா நியர்லி 275 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்றோம். இப்போ இது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபியூமரிக் ஆசிட் மேலிக் ஆசிடா மாறிடுது. இந்த மேலிக் ஆசிட் வாட்டர் மாலிக்யூலை லூஸ் பண்ணிட்டு மேலிக் ஆனைட்ரைடை கொடுக்குது. அப்போ ஹையர் டெம்பரேச்சர்ல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சிசி டபுள் பாண்ட் பிரேக் ஆகிறதுனால இது ரொட்டேஷனுக்கு போகலாம். அப்போ மறுபடியும் ஃபார்ம் ஆகும்போது மேலிக் ஆசிடை கொடுக்கலாம்ல, அதனால மேலிக் ஆனைட்ரைடு வருதுன்ட்டு சொல்றோம். அப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல டிஃபரன்ஸை காமிக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த ஃபியூமரிக் ஆசிட் வந்து டிரான்ஸ் ஐசோமர். இந்த டிரான்ஸ் ஐசோமர் இங்க என்ன மாறிச்சுன்னா சிஸ் ஐசோமரா மாறிக்குது. அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இன்டர் கன்வெர்ட் ஆகுதுன்னு தானே மீனிங். அப்படி இன்டர் கன்வெர்ட் ஆகலைன்னா ஃபியூமரிக் ஆசிட் எப்படி மேலிக் ஆனைட்ரைடை கொடுக்கும்? அப்போ மேலிக் ஆனைட்ரைடு வருதுன்னா மேலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ ஃபியூமரிக் ஆசிட் மேலிக் ஆசிடா மாறிச்சா இல்லையா? மாறிச்சு. எப்போ? நார்மல் டெம்பரேச்சர்ல கிடையாது, ஹை டெம்பரேச்சர்ல. ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது கார்பன் ரொட்டேஷனுக்கு போகும். ஏன்? இப்போ ஹை டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க, அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கார்பன் ரொட்டேட் ஆகுது. இந்த கார்பன் ஃபிக்ஸ்டா இருக்குது, இந்த கார்பன் ரொட்டேட் ஆகுது, பை பாண்ட் பிரேக் ஆகுது. அப்போ மறுபடியும் பை பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் மேலிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ஹை டெம்பரேச்சர்ல ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்டர் கன்வெர்ட் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்டர் கன்வெர்ட் ஆகுது ஹை டெம்பரேச்சர்ல அன்ட்டு நமக்கு தெரியுது. சரி, இப்போ அல்கேன்ஸ் எடுத்துக்கலாம். அல்கேன்ஸ் பார்த்தீங்கன்னா சிசி சிங்கிள் பாண்ட் இருக்கும் அல்கேன்ஸ்ல. கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன் பாசிபிலிட்டி இருக்கிறதுனால அல்கேன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசத்தை காமிக்கும், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்தை காமிக்காது. சரி, சைக்ளோ அல்கேன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த சைக்ளோ அல்கேன்ஸ்ல
ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குமா அன்ட்டு பார்க்கலாம். அல்கேன்ஸ்ல இருக்காதுன்னு சொல்லிட்டோம். அல்கேன்ஸ்ல ஏன் இருக்காதுன்னா கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்கிறதுனால அல்கேன்ஸ்ல ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வராது. இப்ப சைக்ளோ அல்கேன்ஸ் எடுத்துக்கலாம். சைக்ளோ அல்கேன்ஸ்ல கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்குதா பார்க்கலாம். இப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன், சைக்கிளிக் காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இந்த கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில ஃப்ரீ ரொட்டேஷன் பாசிபிளானா கண்டிப்பா பாசிபிலிட்டி கிடையாது. சரி, இப்ப இந்த 3 கார்பன்ஸும் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த 3 கார்பன்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குது. இது இங்க இருக்கக்கூடிய எல்லா சிக்மா பாண்ட்ஸும் ஒரே பிளேன்ல இருக்குது. அதாவது ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குது. இப்போ இந்த கார்பன் கிட்ட பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இந்த கார்பன் கிட்ட ஒன்னு வந்து ஒரு ஹைட்ரஜன் ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு கீழே இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு மேல இருக்கும். இந்த கார்பன் கிட்ட ஒரு குரூப் ஹைட்ரஜனா எடுத்துக்கிறேன், ஒரு குரூப் என்ன எடுத்துக்கிறேன்னா Cl எடுத்துக்கிறேன். இந்த கார்பன் கிட்ட ஒரு குரூப் ஹைட்ரஜனா எடுத்துக்கிறேன், ஒரு குரூப் Cl எடுத்துக்கிறேன். Cl வந்து மேல இருக்குது, ஹைட்ரஜன் வந்து கீழே இருக்குது. இப்ப சொல்லுங்க, இங்க கார்பன் கார்பன் ஃப்ரீ ரொட்டேஷன் பாசிபிலிட்டி இல்லைன்ட்டு நமக்கு தெரியும். இப்போ இங்க ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இருக்குதா அன்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கார்பன்ல Cl வந்து ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு மேல இருக்குது, இந்த கார்பன்ல Cl வந்து ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு மேல இருக்குது. அப்ப சிமிலர் குரூப்ஸ் ஆர் ஆன் சிமிலர் சைட், அதனால இது வந்து சிஸ் ஐசோமர். அப்படின்னா இதுக்கு டிரான்ஸ் ஐசோமர் எழுத முடியுமா அன்ட்டு பாத்தீங்கன்னா முடியும். எப்படி அன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் எப்படி இருக்குன்னா கீழே இருக்குது, இது அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன், அடுத்து இங்க ஹைட்ரஜன் எங்க இருக்குதுன்னா மேல இருக்கிறதா வச்சுக்கலாம். இந்த ஹைட்ரஜன் வந்து ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு மேல இருக்கு. அடுத்து இங்க ஒரு குரூப் வந்து கீழே இருக்கும், ஒரு குரூப் வந்து மேல இருக்கும். கீழே இருக்கக்கூடிய குரூப் ஹைட்ரஜன், மேல இருக்கக்கூடிய குரூப் Cl அப்படி எடுத்துக்கலாம். இங்க ஒரு குரூப் கீழே இருக்கும், இப்ப இங்க ஹைட்ரஜன், இங்க Cl இப்படி எடுத்துக்கிறேன் நான். அதாவது இதே மாதிரி எடுத்துட்டேன், அப்படி நான் மாத்திக்கிறேன். இங்க வந்து ஹைட்ரஜன், இங்க Cl. இப்ப பாருங்க, சிமிலர் குரூப்ஸ் பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க Cl எடுத்துக்கோங்க, இங்க Cl எடுத்துக்கோங்க. இங்க Cl மேல இருக்குது, இங்க Cl கீழே இருக்கு. இங்க ஹைட்ரஜன் கீழே இருக்குது, இங்க ஹைட்ரஜன் மேல இருக்குது. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், டிரான்ஸ் ஐசோமர் என்று சொல்லலாம். அப்போ சைக்ளோ அல்கேன்ஸ் பாத்தீங்கன்னா அங்க சைக்ளோ அல்கேன்ஸ்ல சைக்கிள்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ் ஃப்ரீ ரொட்டேஷனுக்கு போகாது. அதனால அங்க ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிலிட்டி இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அப்போ சிமிலர் குரூப்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்னு கீழே இருக்கும், இன்னொன்னு வந்து மேல இருக்கும், அப்படி இருக்கும். சரி, இப்ப நான் சைக்ளோ பீட்டேன் எடுத்துக்கிறேன். இந்த கார்பன்ல இருக்கக்கூடிய 2 குரூப்ஸை காமிக்கிறேன், BRH BRH. இந்த கார்பன்ல புரோமின் மேல இருக்குது, ஹைட்ரஜன் கீழே இருக்குது. இந்த கார்பன்ல புரோமின் மேல இருக்குது, ஹைட்ரஜன் கீழே இருக்குது. அப்போ இது சிஸ் ஐசோமர்ல வருமா இல்ல டிரான்ஸ் ஐசோமர்ல வருமா அன்ட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ சைக்ளோபியூட்டேன் இப்படி எடுத்துக்கினா இந்த கார்பன் கிட்ட இருக்கக்கூடிய 2 குரூப்ஸ் சொல்றேன். ஹைட்ரஜன் மேல இருக்குது, புரோமின் கீழே இருக்குது. இங்க வந்து ஹைட்ரஜன் மேல இருக்குது, புரோமின் கீழே இருக்குது. அதாவது ஏதாவது 2 குரூப்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரி, எப்படி கூட இருக்கட்டுமே, இப்படி கூட இருக்கட்டும். இதை வந்து நம்ம என்னன்னு சொன்னோம்னா சிஸ்ன்னு சொன்னோம். இப்போ இதை என்னன்னு சொல்றது,
இப்ப இந்த கார்பன்ல புரோமின் கீழே இருக்குது, இந்த கார்பன்ல புரோமின் கீழே இருக்குது, ரெண்டுமே கீழே இருக்கிறதுனால இது வந்து சிஸ். அப்போ இதுவும் இதுவும் ஒண்ணுதானா? ஆமா, ரெண்டுமே ஒண்ணுதான். இது ரெண்டுமே டிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். சரி, இப்போ டிரான்ஸை பத்தி எதை போலாம். இங்க நான் என்ன பண்றேன்னா பிஆர் எடுத்துக்கிறேன், இங்க ஹெச் எடுத்துக்கிறேன். இந்த குரூப்பை மட்டும் நான் மாத்துறேன். இங்க ஹெச், இங்க பிஆர். பாருங்க, இங்க சிமிலர், இங்க புரோமின், இங்க புரோமின். பாருங்க, இந்த கார்பன்ல புரோமின் கீழே இருக்குது, இந்த கார்பன்ல புரோமின் மேல இருக்குது. அப்போ வந்து இது என்னன்னு சொல்லலாம்னா டிரான்ஸ் ஐசோமர் நம்ம சொல்லலாம். அப்போ சிமிலர் குரூப்ஸ் எப்படி இருக்குன்னா ஒன்னு கீழே ஒன்னு மேல இருந்துச்சுன்னா டிரான்ஸ் ஐசோமர் நம்ம சொல்றோம். சரி, இப்போ சைக்ளோபென்டேன் எடுத்துக்கலாம். சைக்ளோபென்டேன்ல குரூப்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. இங்க வந்து எச், இங்க மெத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க எச், மெத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்பன்ல மெத்தில் கீழே இருக்குது, இந்த கார்பன்ல மெத்தில் கீழே இருக்குது, அதனால இது வந்து சிஸ். இந்த இடத்துல மெத்தில் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல மெத்தில் எடுத்துக்கோங்க. இங்க மெத்தில் வந்து கீழே இருக்குது, இங்க மெத்தில் வந்து மேல இருக்குது, அதனால இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா டிரான்ஸ் ஐசோமர் நம்ம சொல்றோம். இப்படி எடுத்துக்கிறோம். இங்க ஹைட்ரஜன், இங்க மெத்தில், இங்க ஹைட்ரஜன், இங்க மெத்தில். இங்க மெத்தில், இந்த கார்பன் கிட்ட மெத்தில் கீழே இருக்குது, இந்த கார்பன் கிட்ட மெத்தில் கீழே இருக்குது, அதனால இது வந்து சிஸ் ஐசோமர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பன் கிட்ட மெத்தில் மேல இருக்குது, இந்த கார்பன் கிட்ட மெத்தில் கீழே இருக்கிறதுனால இது வந்து டிரான்ஸ் ஐசோமர். அப்போ இந்த சைக்ளோ அல்கேன்ஸ் பாத்தீங்கன்னா சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசத்தை காமிக்குது நம்ம சொல்றோம். சரி, இப்போ சைக்ளோ எக்ஸேன் எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப்ஸும் ஒரே பக்கம் இருக்குது. இந்த மெத்தில் குரூப் கீழே இருக்குது, இந்த மெத்தில் குரூப் கீழே இருக்கனால இது வந்து சிஸ். அடுத்து இதுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் இந்த மெத்தில் குரூப்பையும் டைமெத்தில்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்குதுன்னா இது வந்து 4th கார்பன்ல இருக்குது, மீனிங் 1 for டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன் அப்படி சொல்லலாம். இப்போ சைக்ளோஹெக்சேன்னா சேர் ஃபார்ம் பாசிபிள். அப்போ சேர் ஃபார்ம் எடுத்துக்கிறேன். சேர் ஃபார்ம் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் கீழே இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய மெத்தில் கீழே இருக்குது, ஹைட்ரஜன் மேல இருக்கு. இது வந்து 4th கார்பன். 4th கார்பன்ல எது கீழே இருக்குன்னா மெத்தில் கீழே இருக்கும், ஹைட்ரஜன் மேல இருக்கு. இங்க மெத்தில் வந்து இக்வட்டோரியல் பொசிஷன்ல இருக்குது, இங்க மெத்தில் வந்து ஆக்சியல் பொசிஷன்ல இருக்குது. அப்போ இக்வட்டோரியல், ஆக்சியல். ஒரு மெத்தில், இந்த மெத்தில் இக்வட்டோரியல் இருக்குது, இந்த மெத்தில் ஆக்சியல் இருக்குது. இப்போ இது ரிங் ஃபிளிப்புக்கு போகுது. இது ரிங் ஃபிளிப்புக்கு போச்சுன்னா என்ன ஆகும் பார்க்கலாம். ரிங் ஃபிளிப் நடக்குது. அப்போ இது மாதிரி கிடைக்கும். ரிங் ஃபிளிப்ல என்ன ஆகும்னா இக்வட்டோரியல் மெத்தில் ஆக்சியல் மெத்திலா மாறும். ரிங் ஃபிளிப்ல என்ன ஆகும்னாக்கா இந்த இக்வட்டோரியல் மெத்தில் வந்து ஆக்சியல் மெத்திலா மாறி இருக்குது. இந்த ஆக்சியல் மெத்தில் வந்து இக்வட்டோரியல் மெத்திலா மாறுது.